இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு அறிவிப்பு. ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநாடு நடக்க இருக்கிறது. இந்த மாநாடுல எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேப்டன் சார்பாகவும் தலைமை கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து QR கோட். இந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கனாலே லொகேஷன், அட்ரஸ், எந்த இடத்துல மாநாடு நடக்குது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெளிவாக டீடைல்ஸ் வந்துரும். இது வந்து எல்லா பிரஸுக்கும் இப்ப நாங்க தர இருக்கிறோம். எனவே இது வந்து நீங்க ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜனவரி 9 மாநாடு கடலூர்ல நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மக்கள் வந்து போற்றக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி மாநாடாக அமைய போகிறது என்பதை உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ வந்துங்க 2011 தலைவர் இருந்தப்போ ஒரு மாநாடு நடத்தணும். அதுவும் ஜனவரி 9 மிகப்பெரிய வெற்றி மாநாடு. அதுக்கப்புறம் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதே மாதிரி தான் இந்த மாநாடும் 2026 அதே ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல இந்த மாநாடு நடக்கிறது. எனவே மக்களாலும் தெய்வத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாநாடாக அந்த வெற்றி மாநாடு வருகின்ற 2026 தேர்தலுக்கான அச்சாரமாக, வெற்றிக்கான அச்சாரமாக நிச்சயம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி, முதல் கட்ட பயணம் மிக மிக வெற்றிகரமான பயணமாக அமைந்திருக்கிறது. போகும் இடமெல்லாம் கழக நிர்வாகிகளும், தொண்டர்களும், பொதுமக்களும் மிகப்பெரிய அளவுல கேப்டனுடைய ரதத்தையும் வரவேற்று மிகப்பெரிய அளவுல ஒரு திருவிழா கோலமாக இருந்தது. எல்லா தொகுதியிலும் காலை நேரத்தில் பூத் கமிட்டி அமைப்பது, BL2 எங்க கழக நிர்வாகிகளோட கலந்தாலோசனை என்று அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி, உறுப்பினர் சேர்க்கை, அடுத்த தேர்தலுக்கு தயாராக வேண்டியது. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை இப்பொழுதே தேர்ந்தெடுங்க. எல்லாருமே களத்தில் வேகமாக பணியாற்ற வேண்டும். ஏன்னா 2026 தேர்தல் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். கேப்டன் இல்லாமல் தேமுதிக சந்திக்க போகும் முதல் தேர்தல். எனவே அனைவருமே இந்த தேர்தலில் மிக மிக உற்சாகமாக, மிக மிக அர்ப்பணிப்போடு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன் எப்பயுமே சொல்வார், நான் தலை குனிந்தாலும் என் தொண்டனை தலை குனிய வைக்க மாட்டேன். இன்னைக்கு கேப்டன் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ கட்சி கொஞ்சம் தொய்வு நிலையில இருந்தது. எனக்கும் தலைவரை தவிர இந்த உலகத்துல எதுவும் முக்கியம் இல்லை. அதனால என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அவரை எப்படியாவது காப்பாற்றணும். அதனாலதான் உலகமெல்லாம் அவரை நான் ட்ரீட்மெண்ட் கூட்டு போனேன். இப்ப தலைவர் மறைஞ்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய பொறுப்பை, மிகப்பெரிய கடமையை எங்க கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரோட கனவுகளையும் பொன்னான திட்டங்களையும் அவர் எதுக்காக தேமுதிகவை ஆரம்பித்தாரோ அந்த அனைத்தையும், கொள்கைகளையும் லட்சியங்களும் வெல்வதே தேமுதிகவை சேர்ந்த எல்லாருடைய லட்சியமாக இருக்கிறது. எனவே நிச்சயம் அவரோட பொன்னான திட்டங்களை மக்களை கொண்டு சேர வைப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் மறைந்து இன்னைக்கு கட்சியை காப்பாத்திட்டு போயிட்டார். கேப்டன் மறைந்து இன்னைக்கு கட்சியை வாழ வச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பழைய நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் கழகத்துக்குள்ள, தாய் கழகத்துக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாக, மிகப்பெரிய ஒரு எழுச்சி வெற்றியாக 26 அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எத்தனை மாநிலமா நடக்கும்? 10 மாநில மாநாடு நம்ம நடத்தியாச்சுங்க. நிறைய ஊர்கள்ல, நிறைய இடங்கள்ல பண்ணியாச்சு. உங்களுக்கே அது எல்லாமே தெரியும். இது வந்து 11வது மாநாடா கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நாங்க கணக்கு வைக்கிறது கிடையாது. எத்தனையோ மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், தேர்தல் நேரம், மக்களுக்காக மக்கள் பணி, எங்க தேமுதிக சார்பா நடத்துற எல்லாமே மாநாடு மாதிரி தான். ஆனா இந்த மாநாடு தலைவர் இல்லாம நடத்துறது. எனவே நிச்சயமாக மக்களால் வரவேற்கக்கூடிய ஒரு மாநாடாக ஆதரவோடு நிச்சயம் நாங்க வந்து செய்வோம். அப்ப வந்து இந்த மாநாடோட பெயர் நான் சொல்றேங்க, மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0.
இதே டைட்டில் தான் ஏற்கனவே நம்ம 2011 வச்சோம். அது வெற்றி மாநாடு அமைஞ்சு கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். இன்னைக்கு அதே டைட்டில மீண்டும் நாங்க கொண்டு வரோம். மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இது 2.0. அதே நேரத்தில் என்ன நான் சொல்றேன்னா, இன்றையிலிருந்தே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே கூட்டணியோட போய் மக்களை சந்திக்கிறாங்க. தேமுதிக மட்டும் கூட்டணி இல்லாம தனியாக சந்திக்கிறாங்க. இல்ல திட்டம் தான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் கழக வளர்ச்சி, எங்கள் தொண்டர்கள் சந்திப்பு, மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை என்பதை நாங்க இப்போதைக்கு போக்கஸ் பண்றோம். ஜனவரி மாநாடுக்கு முன்பாக நிச்சயமாக ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்படும். அந்த மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம்.